வீடு வந்துருச்சு. நான் விளையாட மாட்டேன். விளையாடுமா, இத வச்சு விளையாடு. மம்மி வராத வரைக்கும் நான் விளையாட மாட்டேன்னா விளையாட மாட்டேன். சரி ஓகே, பால் எடுத்துட்டு வரவா? வேணாம், நான் விளையாட மாட்டேன். வேற என்ன வேணும்? நான் விளையாட மாட்டேன்னு சொல்றேன்ல, போ. மம்மி மம்மி நீங்க எங்க போனீங்க? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஐம் சாரி நட்சத்திரா. அது அப்பா போனதுனால நீங்களும் போயிட்டீங்களா? டாடி வரட்டும், உங்களை டாடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். சாரி. சரி ஓகே, நான் காது பிடிச்சு சாரி கேக்குறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அம்மாவை மன்னிச்சிரு. இதுக்கு அப்புறம் நான் இப்படி செய்யவே மாட்டேன் கண்டிப்பா. சரி ஓகே, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஆனா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க விட்டுட்டு போக கூடாது, சரியா? மம்மி எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா போய் குக் பண்ணுங்க. சரி சரி, நம்ம போய் இப்ப சாப்பிடலாமா? வாங்க வா. ரிஷியனா, ஓ இப்ப புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் கட்டு கட்டி விட்டதுனால உங்களுக்கு என் மேல அன்பு வந்துருச்சு இல்ல? ஏன்னா அது என்னமோ உண்மைதான். தேங்க்யூ so much. ஆனா அனுஜா மேல மம்மி நீங்க எங்க போனீங்க? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? அப்பா போனதுனால நீங்களும் போயிட்டீங்களா? டாடி வரட்டும், உங்களை டாடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி நட்சத்திராவா இப்படிலாம் நான் தனியா விட்டுட்டு போனதே இல்லை. அவ எவ்வளவு பயந்து போயிருப்பா ஏன்னு தெரியல. நான் ரிஷியை பார்த்தேன்னா எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுது. நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேன். நான் இனிமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நான் நட்சத்திராவையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஓ இப்ப புரியுதுனா நீங்க எதுக்காக ஷமீர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னீங்கன்னு. உண்மையிலேயே அந்த லெட்டர் ஷமீர் கிட்ட கிடைச்சா அப்புறம் அனுஜாவோட மரியாதை இல்ல. அனுஜாவோட மரியாதை எனக்கு நான் கெட்டு போக விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி. ஏன்னா அனுஜாவோட மரியாதை என் மரியாதை தான் உன்னோட மரியாதை. அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணி சமீருக்கு கால் பண்ணி பிஸியாக்க சொன்னேன். தேங்க்யூ. பரவாயில்லையானே, ரொம்ப நாள் கழிச்சு உங்க முகத்துல நான் சந்தோஷத்தை பாக்குறேன். நல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கமாண்ணா. 7 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் உயிர் வந்த மாதிரி இருக்கேன். என் இதயம் மறுபடியும் துடிக்குது மனோ.